நாம் பண்ணக்கூடிய செலவுகள்லேயே ரொம்பவும் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குற ஒரு விஷயம் என்னென்னா பெட்ரோல் செலவு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பெட்ரோல் செலவு ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ணி நம்ம எந்த பங்கில் பெட்ரோல் போட்டால் நமக்கு மைலேஜ் வருங்கிறத கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஆப்போட நேம் வந்து Fuelio. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து எப்போருந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆக போகுது. ஸோ நான் வண்டி வாங்கின புதுசுலேருந்து நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த வண்டியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது புது வண்டி வாங்கினது வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 1 இயர் சார்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5038 கிலோமீட்டர் 1 இயர் ஆக போது ஓட்டியிருக்கேன், ரைட்டுங்களா. இதில் வந்து நான் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கேன், ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். ஸோ ஆகஸ்ட்டு 2022 கரெக்டாக 1 இயர் ஆகுது. ஸ்டார்டிங் வண்டி எடுக்கிறப்ப 8 கிலோமீட்டர் ரன் ஆகிருந்தது கம்பெனிலேருந்து எடுக்கிறப்ப. ஸோ அப்போ இருந்து நான் வந்து ஃபியூயல் போட்டு இதில் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக பெட்ரோல் போட்டால் ஒரு மாதிரி ட்ராக்கிங்கும், கொஞ்சமாக பெட்ரோல் போட்டால் டேங்க் ஃபுல்லாக போட்டால் ஒரு ட்ராக்கிங்கும் வரும். ஸோ நம்ம மைலேஜ் கண்டுபிடிக்கணுன்னா டேங்க் ஃபுல் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து ஆப்ஷன் இதுலேயே பார்ஷியல் ஃபில் டேங்க் ஃபுல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ட்ரி மேனுவலாக கொடுக்குறப்ப அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 1 இயராக ட்ராக் பண்ணி இதை நல்லா ரிசர்ச் பண்ணி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பங்க்கில் கூட மைலேஜ் எதில் வருது அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மந்த்துக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுங்க. நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு பங்க்கில் போடுங்க. 3rd மந்த்து இன்னொரு பங்கு. 3 பங்க்கு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரே பங்கில் ஒவ்வொரு மாதமும் போட்டுருந்தீங்கன்னா, ஸோ 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 4th மந்தில் உங்களுக்கு எங்கே பெட்ரோல் அடித்தா நமக்கு மைலேஜ் வருது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பெட்ரோல் பங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் இதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த ட்ரிப் லாக் அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் லாக் இது ரொம்பவே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ங்கிற சிம்பிள் கொடுத்து ரெக்கார்ட் ட்ரிப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து ஜிபிஎஸ் ஆனில் இருக்கணும். ஜிபிஎஸ் ஆனில் இருந்தால் நீங்கள் போகிற ரூட்டு மேப்போட எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இந்த டேட்டில் 13/8 வந்து நான் இங்கே சேலத்துலேருந்து குருமாம்பட்டி ஜூ ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிற இதுக்கு வரைக்கும் நான் போயிருக்கேன். ஸோ அதை போனதை மட்டும் தான் ட்ராக் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ நான் வந்து மொத்தம் வந்து 12 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னோடய மைலேஜ் இதில் தான் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்குறப்ப 29 ரூபா எனக்கு செலவாயிருக்கு. ஸோ டைமிங் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வரும். நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் மட்டும் இல்லை, எங்கெங்கே நிற்கிறோமோ அந்த டைமும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஸ்பீடாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம், ரொம்ப ஸ்லோவாக எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். எந்த டைம் எந்த டைமில் ஸ்டாப் பண்ணோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வரும். எந்த டைமில் ஸ்பீடாக போயிருக்கோம் எல்லாமே இந்த மேப் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு ரொம்பவே ட்ராக் பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து மைலேஜ் லாக் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல டேங்க் ஃபுல் பண்ணோம் ஒரு மாதிரி மைலேஜ் காட்டும் அப்படின்னு, அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் காட்டுதுங்களா. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பெர் லிட்டருக்கு எவ்வளோ வருது மைலேஜ் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணி காட்டும். பார்ஷியல்லி ஃபில்டுன்னு இருக்குது பார்த்திங்களா மேலே, இங்கே பார்ஷியலி ஃபில்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணால் மட்டும்தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நான் பெட்ரோல் போட்டோன்னே என்ன பண்ணுவேன்னா இந்த ஓடோமீட்டர் ரீடிங் என்ன இருக்கோ நோட் பண்ணிக்குவேன். பெட்ரோல் போட்டு முடித்தோடனே 4250 இருக்குங்களா, அதை நோட் பண்ணிடுவேன். நான் எவ்வளோ ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன், 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். ஸோ எத்தனை லிட்ரு வந்திருக்குங்கிறது ஃபியூலில் ஃபில் பண்ணணும் மேனுவலாக.
ப்ரைஸ் 1 லிட்டர் என்ன ப்ரைஸோ நீங்கள் இதை மேனுவலாக கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் வந்துடும். அது முன்ன பின்ன பைசா முன்ன பின்ன வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் டேங்குன்னா நீங்கள் ஃபுல் டேங்குன்னு டிக் பண்ணணும். இல்லைன்னா அதை எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். நான் யூஸ் பண்ணது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எல்லாமே வந்து நீங்கள் பில்லு அது இது எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணும்னா ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜை நம்ம ட்ராக் பண்ணி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 69 தடவை நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தில். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 தடவை ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் மொத்தம் 55, ப்ரீவியஸ் இயர் வந்து 14, எல்லாமே கால்குலேட் பண்ணி வந்துடும். ஃபியூல் வந்து 120 ரூபா, 120.57 லிட்டர் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன் வண்டி வாங்கினதுலேருந்து. எத்தனை லிட்டர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம், மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, ஒரு கிலோமீட்டருக்கு ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 1 இயரில் நான் 12,500 பெட்ரோலுக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு ₹2.39 வந்து ஆவரேஜாக செலவாகுது. இது எல்லாமே வருது. நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5030 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். ஆவரேஜ் மைலோ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஆவரேஜ் கிலோமீட்டர் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இருங்க அதை காட்டுறேன். காஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காஸ்ட் சார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சார்ட்டு. இதில் வந்து பாருங்கள், 8வது மாதம் 2021 500 479 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத மந்த் வைஸு இயர் வைஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது. ஸோ சம்டைம்ஸு ட்ரிப்பு எங்கேயா போயிருப்பீங்க, டூர் அந்த மாதிரி ஏதாச்சும் லாங் ட்ரைவ்லாம் போயிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் எக்ஸஸ் ஆகும். மற்ற நார்மல் டைமில் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஃபீட்பேக் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ வண்டி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த செலவை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வந்தாலே நமக்கு பாதி டென்ஷன் குறைஞ்ச மாதிரி தான். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.